வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தயிரில் இருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தயிர் என்னதான் ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை நீங்கள் எல்லா நேரத்துலையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. தயிரை நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாதும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போது தயிரை எல்லா நேரத்திலையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம், தயிரை ஏன் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது, இது போன்ற எல்லா சந்தேக கேள்விகளுக்குமே இந்த பதிவில் நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம். தயிரோடைய தீமைகள் என்னென்ன, தயிர் நம்ம எப்பெல்லாம் சாப்பிடணும் எப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவாக தயிர் இருக்கும். நம்முடைய உணவு பட்டியலில் பல பேர் தயிருக்கு முக்கிய இடத்தை கொடுத்திருப்பாங்க. ஆனால் கால நேரம் பார்க்காம தயிரை சாப்பிட்டா அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. நீங்கள் எல்லா நேரங்களிலுமே தயிர் எடுத்துக்கூடாது. நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது நல்லது. ஸோ நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். ஒருபோதும் இரவில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. ஸோ நீங்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிடுங்க. அதே போல் வெறும் வயிற்றுலலாம் சில பேர் தயிர் சாப்பிடுவாங்க. வெறும் வயிற்றுலையும் தயிர் சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டா அது ரத்த அழுத்தம் பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். ஸோ அந்த பிபிஎம் சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராப்ளத்தை அது ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் தயிர் அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. கால நேரம் பார்க்காம சாப்பிடாம நண்பகலுக்கு முன்பாக, அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் எடுத்துக்கோங்க. தயிரை ஒரு சில பேர்லாம் சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. ஸோ தயிரை நீங்கள் சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாது. தயிரை நீங்கள் ரொம்ப சில்லுனும் சாப்பிடக்கூடாது. இடைப்பட்ட இதில் பதார்த்தத்தில் இருக்கும் போது தான் நீங்கள் அதை சாப்பிடணும். அந்த டெம்பரேச்சரில் தான் எடுத்துக்கணும். தயிரோட நீங்கள் வேணும்னா சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அது உங்களுடைய உடலுக்கு உடனடி ஆற்றல் எனர்ஜியை தேடித்தரும். ஸோ ஆனால் நீங்கள் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. சில பேர்லாம் அந்த தயிரை தாளித்து சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ தயிரை தாளித்து எண்ணெய் கடுகு அதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தீமைகளை தான் ஏற்படுத்தும். ஆகையால் நீங்கள் தயிரை முழுக்க நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வேணும்னா நீங்கள் சர்க்கரையை சேர்த்து எடுத்துக்கலாம். சூடுபடுத்தியும் நீங்கள் தயிரை சாப்பிடக்கூடாது. தினமும் தயிர் சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் நீங்கள் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவுப் பொருளே கிடையாது. ஒருவேளை நீங்கள் தயிரை தினமும் எடுத்துக்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தரும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிடும் போது உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். தயிர் சாப்பிடுவதன் மூலம் உங்களுடைய உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால், ஸோ இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தினமும் தொடர்ந்து தயிர் சாப்பிடக்கூடியதை பழக்கமாக வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதன் மூலமாக உங்களுடைய உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும். ஸோ அதுக்கப்புறம் சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். பிளட்டில் சுகருடைய அளவெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. அதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அது உங்களுக்கு ஆரோக்கியம். நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்த்துட்டு எத்தனை நாளில் தயிர் எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் தான் நீங்கள் தயிர் எடுத்துக்கணும். அதுவும் ஒருவேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ தயிரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது, வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது, சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாது. வேணும்னா நீங்கள் தயிர் சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதே போல் நீங்கள் நண்பகலுக்கு முன்பாக சாப்பிடணும். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் சாப்பிடணும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும். ஒருவேளை மட்டுமே அந்த 2 மற்றும் 3 நாட்களில் ஒருவேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் தயிரெல்லாம் எடுத்துக்கிருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் தயிர் சாப்பிடும்போது அது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தயிரோட ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா தயிரோட நீங்கள் மீன் உணவை சேர்த்து சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அதே போல் தயிரோட அந்த வெங்காய பச்சடின்னு சொல்லுவோம், ரைதான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வடிவத்திலையும் நீங்கள் தயிர் எடுத்துக்கூடாது. வெங்காயம் ஒரு வெப்பமான பொருள், தயிர் ஒரு குளிர்ச்சியான பொருள். ஸோ இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ், தோல் பிரச்சனைகளை அது உங்களுக்கு ஏற்படுத்தும். தயிரையும் மாம்பழத்தையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து சாப்பிடக்கூடாது. குறிப்பாக தயிரையும் ஆயில் ஃபுட்ஸ், இந்த எண்ணெய் உணவுகள் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த பதார்த்தத்தையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. மற்றபடி தயிரை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் போதுமான அளவுக்கு குறிப்பிட்ட சில நேரங்களில் மட்டுமே எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஆரோக்கியம். மற்ற நேரங்களில் நீங்கள் தயிரை சாப்பிடாமல் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ தயிரில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தயிரை சாப்பிட்டு அதனுடைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.